ஃபர்ஸ்ட் லைன் நேரில் வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு காசாவில் அதிபயங்கர தாக்குதலை நடத்த நெத்தன்யாகு திட்டமிட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய பதற வைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏன்னா நம்ம காசாவில் பார்த்தா 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 125 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் அது இன்னும் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. அந்த 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்த காசாவில் ராக்கெட் தாக்குதல் நடத்தி அடித்து அங்கே உள்ள அல்ஷிஃபா மருத்துவமனையிலேருந்து பள்ளிக்கூடத்திலேருந்து எல்லாத்தையும் அந்த நகரையே, அந்த வடக்கு காசா நகரையே அழித்து பல குழந்தைகள் பெண்களை எல்லாம் கொன்று குவித்தது, பிணக்குவியலாக இருந்தது. எல்லாம் இடிந்து பல கட்டிடங்கள், 70% கட்டிடங்கள் மக்கள் வாழ தகுதி இல்லாதவை. 10% கட்டடங்கள் தான் இப்போ இருக்கிறதுல மக்கள் வாழலாம், ஏதோ மராமத்து பார்த்து அப்படின்னு 20% கட்டிடங்கள் தான் ஏதோ உருப்படியாக இடையில மாட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடூரமான தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் அதுக்கப்புறம் படிப்படியாக அதை குறைச்சது. ஹமாஸோட போராட்டம், அதுக்கு போர், அப்புறம் ஹிஸ்புல் முஜாஹிதீனோட தாக்குதல், அப்படி இப்படின்னு ஹவுதியோட மிரட்டல் சொல்லி அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவரோட ஆயுதம் குறைஞ்சது, எல்லாமே குறைஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளானை சர்வதேச அளவில் போரை நிறுத்துவதற்கு நெருக்கடி மேல் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ அமெரிக்காவே போரை நிறுத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. அப்படின்னோடனே இந்த பைடன் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, போரை நிறுத்தணும், நிறுத்திட்டு இவர்களுக்கு பொதுமக்கள் நிறையா பாதிக்காமல் பார்த்துக்கணும். இந்த அதாவது இவர்களை பாதுகாப்பது, அதாவது தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக தான் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இருந்த போதிலும் பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும்னு முதல் முறையாக வாயில் வடை சுட்டிருக்காரு பைடன். ஸோ இவ்வளோ நாள் அதை பற்றி சொல்லலை, போரை நிறுத்தணும்னு சொல்லலை. ஏன்னா இஸ்ரேல் யார் எந்த அந்நிய சக்திகள் சொன்னாலும் நாங்கள் எங்கள் நாட்டில் என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போர் நிறுத்தம் இது பண்ணும்போது ஹமாஸ் எல்லாமே தெற்கு காசா பகுதிக்கு, குறிப்பாக கான் யூனிஸ் பகுதியில் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ இடைப்பட்ட காலங்களில் இந்த மாதத்தில் ஒரு 20 நாள் கான் யூனிஸ் அப்படின்ற பகுதியில் தான் தாக்குதல் அதிகமாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலே அடிச்சு நொறுக்கிட்டாங்க, இங்கேயும் இது பண்ணிட்டாங்க. இப்போ தெற்கு காசாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் வாழ்கிற பகுதியில் வடக்கு காசா மாதிரியே ராக்கெட் தாக்குதல் நடத்தி அந்த நகரத்தை அழிப்பதற்கு நெதன்யாகு திட்டமிட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி அவர்களுடைய ஆதாரப்பூர்வ பத்திரிகை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நெதன்யாகு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காரு. வரக்கூடிய இந்த ரம்ஜான் வருது மார்ச் 10ஆம் தேதி, அதற்குள்ளே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை கொன்று விட வேண்டும். அதாவது என்னென்னா, ஹமாஸை கொல்றோம், ஹமாஸை பிடிக்கிறோம், தெற்கு காசாவில் ஹமாஸ் ஒளிந்திருக்கிறார்கள், மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி காலையில் மருத்துவமனை, மிகப்பெரிய மருத்துவமனைக்குள்ளே போய் அதிரடியாக தேடி இருக்காங்க. இவங்களால் கண்டுபிடிக்க முடியல, பேஷண்ட்ஸ் இருக்காங்க, யார் ஹமாஸ் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ என்னென்னா, அடுத்து என்ன அந்த மக்கள் பயம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே இவங்க மருத்துவமனையெல்லாம் குண்டு போட்டிருக்காங்க, இந்த மருத்துவமனையும் காலி பண்ண போகிறாங்களோன்னு ஒரு பதற்றம் வந்திருக்கு. இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஜிப்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க எங்களோட எல்லையில் மிகப்பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எகிப்திய பிரதமர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் என்னென்னா, இப்போ தெற்கு காசாவில் தாக்குதல் நடத்துவதற்காக IDF எனப்படும் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் முக்கிய அதிகாரிகளை அழைத்து நெதன்யாகு ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் என்ன திட்டம்னே சொல்ல மாட்டீங்களா. இப்போ தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அங்கேயும் பொதுமக்கள் 2.5 லட்சம் பேர் இருக்கான், 24 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ தாக்குதல் நடத்தினா அதுலேயும் இதே மாதிரி 50,000-70,000 பேர் சாவானே, அவனை எங்கே கூட்டி துரத்துறது? நார்த் காசாலேருந்து அடித்து துரத்தி சவுத் காசாவில் கொண்டு போய் அடைச்சிருக்கீங்க. இப்போ அவர்களை எப்படி துரத்துறது? அங்கே உள்ள அகதி முகாமில் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அகதிகளாக இருக்கிறார்களே, அவர்கள் எங்கே போகிறது, எங்கே துரத்துறது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இருங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் 1 மாதத்தில் முடிச்சு கட்டிடுவோன்னு பிளான் பண்ணியிருக்கேன், இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு அச்சம் இன்று காலை முதல் இருக்கு. எல்லையும் அடைச்சி வச்சுட்டு நார்த் காசாவில் இருக்கிறவங்க பூரா சவுத் காசாவில் பேக் பண்ணி அங்கே உள்ள அகதி முகாமையை வச்சுட்டு இதில் போய் தாக்குதல் நடத்தினாங்கன்னா 24,000 பேர் 26,000 பேர் வரைக்கும் அங்கே இறந்துருக்காங்க நார்த் காசாவில். இப்போ இங்கே தாக்குதல் நடத்தினா நிச்சயமாக 1 லட்சம் பேருக்கு மேலே இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அச்சம் தெரிவித்திருக்கிறது. எதுனா ஐநாவை சேர்ந்த ஒரு அமைப்பு. அவர்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அவனை இவர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்கிறாப்புலன்னா, அங்கே இருக்க மக்கள்லாம் வேறு இடத்துக்கு இடம்பெயர வச்சுட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அது எப்படி இடம்பெயர வச்சு அந்த மக்களை ஹமாஸ் போயிட மாட்டானா? ஸோ இவர்களுக்கு என்னென்னா, காசா மக்களை எவ்வளோ கொல்ல முடியுமோ, எவ்வளோ அழித்தொழிக்க முடியுமோ அவ்வளோ அழித்தொழிக்கணுன்ற இதில் தான் இவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஐநாவை சேர்ந்தவர்களே சொல்லியிருக்காங்க. ஐநா அமைப்பின் பல பிரிவினர் இருக்காங்க, யூனிசெஃப் போன்றவர்கள், இவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இந்த மக்களை இங்கேருந்து இவாக்குவேட் பண்ணிவிட்டு, அதாவது இவர்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு தாக்குதல்ன்றதை ஏற்றிக்க மாட்டோம். இது ஒரு போர் குற்றம். இப்போ வாழக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக அகதிகளாக்கி விட்டு போர் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய போர் குற்றம்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஆனால் இதை அழிக்கணுன்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க, பிளானுக்கு. ஆனால் எப்படி அழிப்பது, எப்படி தாக்குதல் நடத்துவது, அங்கே இருக்க மக்களை எப்படி வெளியே ஏற்றுவது அப்படின்றதுல சரியான பிளான் இல்லை. இதை தான் IDF கேட்டுக்கிட்டு இருக்கானா, நாங்கள் செய்கிறோம் தலைவா, நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பிரதமர் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அடிக்க சொல்கிறீங்களா, கொல்ல சொல்கிறீங்களா, நாங்கள் கொள்கிறோம், ஆனால் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றத மட்டும் கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை பொறுமையாக இருங்க, ஆனால் நான் நினச்சதை இந்த ரம்ஜான் 10ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரம்ஜான் துவங்குறதுக்குள்ளே, சரியா, இந்த ரம்ஜான் வருகிற மார்ச் 10ஆம் தேதி துவங்குறதுக்குள்ளே உனக்கு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டோம். அதாவது உன்னுடைய ஆட்சியாவது நாங்கள் கலைத்து விடுவோம். இப்போ சர்வதேச பிரசாரிலேருந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இது சவால் அப்படின்றத தாண்டி என்னென்னா, பொதுமக்கள் நிறையா பேர் இறப்பதை தான் ஏற்றுக்க முடியாது. அப்படி மட்டும் தெற்கு காசா மேலே இஸ்ரேல் கையை வைத்தால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே வாங்கின அடியிலே போரை நிறுத்திட்டு வடக்கு காசாவில் இருக்க படைகளை பூரா வாபஸ் வாங்கிட்டான். கொஞ்சம் படைகளை தெற்கு காசாவுக்கு தள்ளி விட்டுருக்கான். சரியா, இப்போ தெற்கு காசாவில் டெய்லி குண்டை போட்டு விட்ருக்கான் அங்கங்கே. சரியா, இப்போ பழைய மாதிரி போரை தீவிரப்படுத்தி ராக்கெட் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல், ஃப்ளைட்டில் தாக்குதல் நடத்துகிறது தொடர்ந்தால் தாக்குதலை வேறு மாதிரியாக நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டிருக்கிறது. நேரடியாகவே ஹிஸ்புல்லாவுக்கு, அதாவது லெபனானில் கொண்டாந்து ஆயுதத்தை இறக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் காலியாக போகுது அப்படின்னா, அதாவது அவர்களுக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது மட்டும் இல்லை, அழிவு காலத்தை அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள்ன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏதாவது கையை வச்சான் சவுத் காசால அப்படின்னா இது மேலும் இந்த போர் நிற்காது. இன்னும் மேலும் இது அமெரிக்காவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தீவிரமாக அங்கங்கே பறந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அமெரிக்கா ஹமாஸ்டே ஹமாஸோடைய அரசியல் தலைவர்கள்கிட்டே பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டுருக்கனால முடியாமல் இருக்குது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய திட்டத்தை, அவருடைய பிரதமர் போட்டிருக்க அந்த திட்டம் மிக கொடூரமான திட்டம். இந்த திட்டம் எப்படி முறியடிக்கப்பட போகிறது, இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் எப்படி தடுக்க போகிறோன்றதில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது இவர்களுக்கு. ஏன்னா அதே நேரம் ஹிஸ்புல்லா விடவே விட மாட்டான். இவன் சவுத்தில் படைகளை நகர்த்தினா வடக்கில் பயங்கரமான தாக்குதல், நம்ம நேற்று கூட போட்டிருந்தா 8 நிலைகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், இவன் படைகளை எங்கே தான் கொண்டு நிறுத்துவான், நார்த்தில் நிறுத்துவானா சவுத்தில் நிறுத்துவானான்ற மாதிரி. இதை தவிர்ப்பதற்காக ஹிஸ்புல்லாவோட தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. ஈரான் விரைவில் பெரிய பெரிய ஆயுதங்களை ஹிஸ்புல்லாவுக்கு நேரடியாகவே கொண்டு இறக்குவதற்கான திட்டங்கள் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. எனவே இது எப்போது நிற்கும், என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு அப்டேட்டோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உமாபதி, ஃபர்ஸ்ட் லைன்.